அது நாம் குறைவாக சாப்பிட்ணுன்னா பிறருக்கு கொடுக்கணும். பிறருக்கு கொடுக்காம இருந்தாக்கா நாம் மட்டும் அப்போ நம்ம நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். அப்போ நமக்கு அது கேடு. பிறருக்கு கொடுக்காமல் சாப்பிடுவது நமக்கு கேடு. பிறருக்கு கொடுத்து சாப்பிடுவது. என்கிட்ட வந்து ஒரு 3 மாம்பழம் இருக்குது அப்படின்னா, நான் பிறருக்கு கொடுப்பதன் மூலம் பிறருக்கு ஒரு 2 மாம்பழத்தை பிறருக்கு கொடுக்குறேன், 1 மாம்பழத்தை சாப்பிட்றேன். அப்போ என்னுடைய அளவு குறையுது பாருங்கள். அதனால எனக்கு நல்லது. என் உடம்பை நான் பிறருக்கு கொடுக்கலன்னா 3ஐயும் நான் தான் சாப்பிடுவேன். அப்போ என்ன ஆகும், உடலுக்கு அளவுக்கு அதிகமான மாம்பழத்தை நான் சாப்பிட்றேன், உடலுக்கு பருமன் ஏற்படுது, நோய் ஏற்படும். மாம்பழம் சாப்பிட்டா ஒன்றும் ஆகாது. இருந்தாலும் இயற்கை உணவாக இருந்தால் கூட அதுக்கும் ஒரு அளவு இருக்குது. இயற்கை உணவுனா எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம் அப்படின்லாம் கிடையாது. அப்போ இயற்கை உணவுனா பிறர் கொடுக்காமல் சாப்பிட்லாமா? ஏன்னா இயற்கை உணவு எவ்வளோ சாப்பிட்டாலும் நல்லது தானே. அப்போ இப்போ சோறு, பூரி, பொங்கல், தோசை தான் பிறருக்கு கொடுத்து சாப்பிடணும். அப்போ நான் சாப்பிடுகிற அளவு குறையும். சோத்தை வந்து நான் இப்போ சோறு சாப்பிடும்போது நான் பிறர் கொடுத்து சாப்பிடும்போது நான் சாப்பிடுகிற சோறோட அளவு குறையுது. அது எனக்கு நல்லது தானே. அப்போ இயற்கை உணவாக இருந்தால் அது பிறர் கொடுக்க தேவையில்ல, நானே சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா அது எவ்வளோ சாப்பிட்டாலும் நல்லது தானே. அப்படின்ட்டு கிடையாது. இயற்கை உணவாக இருந்தால் கூட அது பிறருக்கு நம்ம கொடுத்து சாப்பிடணும், அளவோடு தான் சாப்பிடணும். இயற்கை உணவாக இருந்தால் கூட பச்சையாக சாப்பிட்டா கூட. அந்த வகையில் பிறருக்கு கொடுத்து சாப்பிடுவதன் மூலம் நாம் அளவுக்கு அதிகமாக சாப்பிடுவது தடுக்கப்படுகிறது. அதனால் நம்ம பிறருக்கு ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா, நாம் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றக்கூடாது என்பதற்காகத்தான் பிறருக்கு கொடுக்குறோம். பிறருக்கு கொடுக்கலைன்னா நீ அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டு அது உனக்கு நோயை தரும். பிறருக்கு கொடுக்கலைன்னா உனக்கு கண்டிப்பாக நோய் வரும். இதில் வந்து என்ன தெரியுது, பிறருக்கு கொடுத்து சாப்பிடாதவங்க நோயாளிகளாக மாறிவிடுவார்கள். எல்லாத்தையுமே அவங்களே சாப்பிட வேண்டிய நிலைமை வந்துடும். அதனால் பிறருக்கு கொடுத்து சாப்பிடணும். அப்போ தான் நம்முடைய சாப்பாடு நாம் அளவாக சாப்பிடுவோம். இல்லைன்னா நம்ம அளவுக்கு அதிகமாக சாப்பிட ஆரம்பிச்சிடும்.